friends, நான் உங்க சுபதா zacs kitchenல இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இன்னைக்கு உங்களோட ரொம்பவே யூனிக்கான ஒரு சமோசா ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி சமோசா செஞ்சு பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஆனா ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல நம்ம வீட்ல இருக்க ரொம்பவே ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த சமோசா ரெசிபியை ஃபுல்லா பார்த்து எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வரையும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் மைதா, சுவைக்கு ஏற்ப உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் இந்த மாதிரி கையில் தேய்ச்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி சேர்க்குறனால இதோடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறணும். எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் எல்லா பக்கமும் போகிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதை கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இது பார்க்குறதுக்கு ஒரு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்கும். இந்த எண்ணெய் எல்லா பக்கமும் மாவோட கலந்து வரணும். எண்ணெய் அதிகமாகவும் ஆயிடக்கூடாது. இது லைட்டாக பிடிச்சோம் அப்படின்னா நல்ல இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை மாதிரி மாவு பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு சமோசா பொரிச்சு எடுக்கும்போது நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். அடுத்து இதில் தண்ணி ஊற்றி இதை ஒரு நல்ல திக்கான மாவாக பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இது ஒரு பூரி மாவு பிணையும் போது என்ன ஒரு இறுக்கமான ஒரு மாவாக பிணையும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல டைட்டான மாவாக இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல இறுக்கமாக டைட்டான மாவாக இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இது 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கு நடுவில் நம்மளுடைய ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் இந்த மாதிரி நம்ம சீச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீச்சு எடுக்கிறதுனால நம்மளுக்கு கட்டிகள் விழுகாது. நல்லா சாஃப்டான ஸ்மூத்தான ஸ்டஃபிங் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் சுவைக்கேற்ப உப்பு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டஃபிங் நான் ரொம்பவே சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை வச்சு செஞ்சிடலாம். சாட் மசாலா சேர்க்கறதுனால நல்ல ஒரு புளிப்புத்தன்மையில் கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கோட ஒரு 3 கியூப்ஸ் அளவுக்கு சீஸை துருவி இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததோடு சேர்த்து கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். நம்மளுடைய மாவு ஏற்கனவே பிணைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் 10 நிமிஷம் நல்லா ஊறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் சமோசாஸ் பண்ண ரெடி பண்ணலாம். இந்த சமோசா பண்ணுற டெக்னிக்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே நியூவாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஈவனாக இந்த மாவுகளை பிரித்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நான் மொத்தம் 4 உருண்டைகள் போட்டுக்க போகிறேன். அடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக உலர்ந்த மாவு போட்டு ஒரு பூரி அளவுக்கு இதை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க மாவில் கத்தியை வச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளாக கட் பண்ணிக்கலாம். அடுத்துக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சதுக்கு அப்புறம் இந்த நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை இந்த மாதிரி இதுக்கு மேலே இந்த மாதிரி மூடி விட்டுறணும். இந்த மாதிரி மூடி லைட்டு அந்த சைட்ஸை அமுக்கி விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி மசாலாவெல்லாம் உள்ளுக்குள்ளே நம்ம வெளில வராத அளவுக்கு நம்ம நான் காமிச்சிருக்க மாதிரி உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த பக்கம்லாம் நான் அமர்த்தி விட்டுட்டேன். அடுத்து இப்போ சைட்ஸில் இருக்கிறத நம்ம கத்திகளை வச்சு நீளமாக கோடு போட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ண அந்த குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸை இந்த மாதிரி லைட்டாக சுருட்டி இந்த சமோசா முக்கோணத்துக்கு மேலே நான் காமிச்சிருக்க மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒன்று கொண்டு ஒட்டி வச்சுடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு சைடு மாற்றி இந்த மாதிரி கொண்டு ஒட்டி வச்சிடலாம். நம்மளோட சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சமோசா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போது இதை ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய பொட்டேட்டோ சீஸ் இந்த மாதிரி சூப்பரான டிஃப்ரெண்ட் சமோசா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நார்மலாக ஆர்டினரியாக கொடுக்கக்கூடிய சமோசாவை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.